Vishal. Sir, for this only I answered last time, sir. A. Okay. இதுதான். Okay. Number 6. Very good. Very good. Number Yes, 6. sir. Tomorrow the weather is fine. We shall go to the town for us. Very good. Very good. Number 6. All right. Number 7. Number பார்த்துட்டோம். Number 7. Number 8. Number 8. சுமதி மேம் ட்ரை பண்றீங்களா? Number 8. Sir, A sir answer. The weather is fine. We shall go to the park. We shall go to the park. வேற எதுவுமே வராது. Super. Number 9. Abraham ma'am, quick. If my friend dash to our town next year, I dash him the city. If my friend. Basic grammar simplify பண்ணிட்டா வந்துரும். எல்லா ரூல்ஸும் நம்ம படிச்சதுதான். Sir, B, sir. Very good. B or D, boy or dog? Boy. Boy, very good. My friend, third person singular, comes to our town next year. I shall show him the sights of the city. I shall show him the sights of the city. Super. Mandiricha, number 1, number 9, Mandiricha. Very nice. Very nice. Number 10, Boneshwari. பிரேக் பண்ணணும், நாட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் நீங்க. ஏன்னா அதுக்குரிய ஒர்க் பண்ணிருக்கு. நம்பர் 10. Yes sir. ஏன் வருது? எங்க மிஸ் பண்றீங்களா? எங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் மேம் ஹெல்ப் பண்ணுங்க. ஈஃப் கிளாஸ் தனியா பார்க்கணும், மெயின் கிளாஸ் கொண்டு போகணும். ஈஃப் கிளாஸ் என்னங்க? ஐயப்பராஜ் சார் எல்லாமே இருக்குது. D answer sir. They will not Answer B. object to your. Did not தான் sir வரும். ஏவா They did not. C, sir. C. C sir answer. அப்புறம் மேம் They will not object to your plan if you make it up perfectly. yes, they will not object to your plan. Simple feature. If you make it up perfectly. அவங்க ஈஃப் கிளாஸ் மூவ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எங்க மூவ் பண்றீங்களோ அந்த இது அந்த ரூல்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. ஈஃப் கிளாஸ் முன்னாடி போலாம் இல்ல பின்னாடி போலாம். சூப்பர் சூப்பர். வெரி குட். ஐப்ராஜ் சார் 11. Sir, if E, sir. E. ஈஸி. இது ரொம்ப சிம்பிளா கொடுக்குற சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்க. sir, yes sir, somebody. Yeah, அவ்வளவுதான். Somebody rings me up, tell you that I will be in at 5. பாருங்க, rings me up if that I will be. அழகா போட்டுட்டாங்க பாருங்க மெயின் கிளாஸ். So if somebody rings me up, he is the answer. Write it down. அதை மட்டும் அப்படியே அந்த சென்டென்ஸ் மட்டும் அப்படியே எழுதிங்க நம்பர் போட்டு. நம்பர் 12. ஈஸ்வரன் சார் ட்ரை பண்றீங்களா? யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். Parth will play tennis if he finish his work in time. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ஏவா, பியா, சியா, டியா, ஈயா? A sir. பேசிக் பண்ணிட்டோமா? புவனேஸ்வரி. D sir. D. டாகா பாயா? Oh, dog sir. Dog. If he finishes, dog is the right one. D is the right one. Very good. He வந்து மிஸ் பண்ண கூடாது. இது சோ நீங்க இந்த கண்டிஷன்ஸ்ல தரவாயிட்டாலே எப்படி நீங்க கம்பைன் பண்ற சென்டென்ஸா எங்க வந்து தப்பு நடக்கும், எங்க கரெக்டா பேசணுங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். இந்த 4 கண்டிஷன் அப்புறம் மிக்ஸ் கண்டிஷன் நான் வந்து மண்டே சொல்லி தான் போறேன். மிக்ஸ் கண்டிஷன் இருக்கு. இந்த எல்லா கண்டிஷன்ஸும் உள்ள கொண்டு வந்துட்டாலே போதும். நம்பர் 13. Sir, 12 க்கு என்ன ஆன்சர் சார்? Finishes. Finishes. D. கீ வந்திருக்கு. D. Finishes வரும். Okay. சொல்லுங்க. D as in dog. Dog வர D. இது நம்பர் 13. யார் ட்ரை பண்றா? Sir, A, sir. ஓ, மிஸ் பண்ணியாச்சா? ஒண்ணு தடவை பாத்தீங்க போட்டுருக்கமே. If you dash. Sir, D தான் sir. Answer D.
Will Dog. run. If you will run after 2 hours, you catch not. If you will catch not. இன்னொரு வாட்டி B, sir. இன்னொரு வாட்டி B, ஃபுல்லா sir. படிங்க. If after 2 hours, you will catch not. அவ்வளவுதான். ரெண்டு முயலுக்கு பின்னாடி ஓடினாக்கா ரெண்டுத்தையும் ஒண்ணு கூட நமக்கு கிடைக்காம போயிடும். So if you run after 2 hours, you will catch none. எதையுமே பிடிக்க முடியாம போயிடும். So Yes, sir. the answer is B. Why per B. Okay, sir. Super. Has அது புரிஞ்சுக்கணும். மெயினா மீனிங் புரிஞ்சுக்கணும். if கிளாஸ் மெயின் கிளாஸ் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்பர் 14 C, sir. புவனேஸ்வரி. C, sir. See, if we have English 4 times a week, we will learn it. 4 times or 3 times or 4 times மாத்திக்கலாமா? If we have English 4 times a week, we will learn it. 3-4 வாட்டி நம்ம வச்சோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் அவங்க சொல்றது. Very good. Let's do this one very quickly. கொஞ்சம் தான் டைம் இருக்கு. I understand. நம்பர் 1 வந்து எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நம்பர் 0-1 பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, if you dash in a hurry, leave that to me. வந்து தப்பா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. leave that to me இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. if கிளாஸ் மட்டும் கரெக்டா ஃபில் பண்ணா போதும். don't worry about main class. என்னவா இருக்கு? C, sir. C, sir. Very good. If you are in a hurry, simple present தான். leave that to me. So இது வந்து பார்த்தா 0 மாதிரி இருக்கு. 0 இல்ல, ஒன்னு கண்டிஷனல் 1 தான். leave that to me. சூப்பர் ஆன்சர். புவனேஸ்வரி, ஏன் சீனு புரியுது இல்லைங்களா? Yes, sir. புரியுது. simple present. அவ்வளவுதான். 16. Yes, super. Bye sir. 16. If you Yes, sir. if you want to please an English person, be very polite about his card. Yes, sir. புரியுதுங்களா? என்னன்னு புரியுதா? If you want to please an English person, என்ன அர்த்தம் இருக்கு? if you want to please an English person, யாராவது சொல்ல முடியுமா? குயிக்கா சொல்ல முடியுமா என்ன அர்த்தம்னு? ஒரு இங்கிலீஷ் பர்சன் வேணும்னாக்கா அவருடைய வீட்டுல தஞ்சம் அடைகிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் பர்சன், அது கரெக்டா எனக்கு நீங்க சொன்னது காதுல விடுத. ஒரு இங்கிலீஷ் பர்சனை ஒரு ஒரு நல்ல இங்கிலீஷ் பர்சன் உங்களுக்கு வேணும்னா அவர் வீட்டில் தஞ்சம் அடைய வேண்டும். ஒரு இங்கிலீஷ் சந்தோஷப்படுத்தணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் அன் இங்கிலீஷ், ப்ளீஸ்னா அவரை குஷிப்படுத்துறது. அவரை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? ரொம்ப அமைதியா இருங்க. அவரோட தோட்டத்தை பத்தி தப்பே சொல்லக்கூடாது. அவர் போடுறதால சூப்பர் தோட்டம் நல்லா பண்ணிருக்கீங்க நல்லா அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. அவங்க தோட்டத்தை பத்தி சொன்னாக்கா குறை கண்டுபிடிச்சோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காம போயிடணும். ப்ளீஸ்ங்கிறது இங்க தயவு செஞ்சுன்னு இல்லை. ப்ளீஸ்ங்கிறது சந்தோஷப்படுத்துறது, ஹாப்பியா வச்சிருக்கேன். பிளஷர்ல இருந்து வர்ற ப்ளீஸ். வெரி குட். நம்பர் 17 ஈஸ்வரன் சார், முடியுமா? கரெக்டான மீனிங் சொல்லுங்க சார் இன்னொரு வாட்டி. நம்பர் 16ங்களா? இன்னொரு கேள்வி. இன்னொரு 16க்கு வந்து கரெக்டா இன்னொரு வாட்டி மீனிங் சொல்லுங்க சார். 16 வந்து என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் பர்சனை, ஒரு ஆங்கிலேயரை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா அவரோட தோட்டத்தை பத்தி குறை சொல்லாம இருக்கணும். அவர் வளர்க்கிற தோட்டத்தை பத்தி. சோ இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் அன் இங்கிலீஷ் பர்சன், ஈஃப்ல வந்து சிம்பிள் பிரசன்ட் சொல்ல நம்பர் 1 செக்ஷன் நம்பர் 1 போடணும். ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல யூக்கு அப்புறம் வாண்ட்ஸ் வராது, சி வராது. யூக்கு அப்புறம் வாண்ட் மட்டும். வில் வாண்ட், ஆர் வாட்சிங், வாண்டட்லாம் அந்த டென்ஸ்க்கு ஒத்து வராது. அதனாலதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கண்டிஷனல் 1னா ஈஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட்டும் மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபீச்சரும் இருக்கும். சிம்பிள் ஃபீச்சர் இல்லைன்னா இந்த மாதிரி இது இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அவ்வளவுதான். நம்பர் 17. நம்பர் 17 யார் எடுக்கிறா? sir. D, sir. இன்னொரு வாட்டி. D.
வராதே. Don't miss the train if you taxi. இல்லையே மெயின் கிளாஸ் எங்க இருக்கு பாருங்க. மெயின் கிளாஸ் முன்னாடியே இருக்கு. C வரும் சார். C தான் வரும். You will miss the train இல்லையே if you அங்கேயும் won't take. தப்பாயிடுச்சே. won't takeனா will not take இல்ல அங்கேயும் தப்பாயிடுச்சே. E. Don't miss the train if you take a taxi. சரி. எனக்கு சியா டியா அப்படி சொல்லுங்க. E sir, E. ஈயா எங்கேயோ இடிக்குதே. புவனேஸ்வரி. D sir, answer. Don't miss the train. அபிராமி மேம். சரி ஏ சார். Sir, D. You don't miss the train எங்கேயோ ஆளுங்க. if you take a taxi. இல்லையே சுமதி மேம். The answer is D sir. டி டியா டாகா அபிராமி மேம். Sir, you will miss the train if you don't take a That's taxi. all. That's all. A. Answer A. It's the train. Structure number 9. Other main class. அப்புறம் வந்து DF class. நீங்க if you don't take a taxi, you will miss the train. நீங்க இப்படி படிச்சாலும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஆனா if class if ஓட கொண்டு போங்க. ஈஸ்வரன் சார் புரியுதுங்களா? இது 17. புரியுது சார், புரியுது. இது கண்டிஷனல் ஒன்று தான் பாக்குறோம். நீங்க இப்படி அடுக்கடுக்கா பார்த்தா மட்டும்தான் உள்ள கொண்டு போக முடியும். கன்ஃபியூஷனே ஆகாது. அப்புறம் நீங்க என்ன போட்டாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் என்ன கண்டிஷன் இருக்கு, என்ன வரும்னு வந்துடும். நீங்க ஒண்ணா போகணும். இப்ப நம்பர் 18 புவனேஸ்வரி குயிக். என்னாச்சு? ஓகே, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம். அபிராமி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. We shall not know if they come. That's all. முடிஞ்சு போச்சு. if கிளாஸ் வருது பின்னாடி, if தேக்கு அப்புறம் கம் மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. இந்த அப்ப வந்து பார்த்தாக்க ஏக்கு டிக்கு மட்டும் தான் தெரியும். ஏ டில வந்து ஏல தான் சிம்பிள் ஃபீச்சர் இருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்ப டியை தூக்கி போட வேண்டியதான். ஏ மட்டும் தான் இருக்குது, அவ்வளவுதான். மெயின் கிளாஸ் சப்போர்ட்டிங் மெயின் கிளாஸ் if கிளாஸ் இப்படி இருக்குது, இவ்வளவுதான். புவனேஸ்வரி புரியுதா? ஓகே சார். 19 சொல்லுங்க. அப்ப சார் 18 ஆன்சர் என்ன சார்? 18 வந்து இதுதான், ஏ தான் ஆன்சர். we shall not know. ஓகே சார். செக்ஷன் நம்பர் 9 if they come. வேற எதுவுமே வர முடியாது. சிம்பிள் ஃபீச்சர். ஓகே, if you want to be healthy you should எல்லாம் அவங்களே போட்டாங்க. if you want to be healthy ஏதா சார், ஏதா சார். if you want to be healthy you should ஏ you should sleep much. வருமா? you should sleep much னு வருமா? நிறைய தூங்கணும்னு வருமா? C சார். Go in for sports. C தான் இங்க வரும், வேற எதுவும் வராது. கிவ் ஷோர்ல ஸ்போர்ட் விட்டுட்டு வந்துடணும். அட்டெண்ட் ஆல் யுவர் கிளாஸ்னே அவங்க சொல்ல. ஸ்லீப் மச்னா என்னன்னே தெரியலையே. ரொம்ப நேரம் தூங்கினா தான் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்ல முடியாது. போதுமான அளவு தூங்கினா போதுமே. டேக் அப் ஆர்ட், அது மைண்டுக்கு வேணா ரிலாக்ஸேஷன் ஆகும், ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் தான் 19. Going for C. ஸ்போர்ட்ஸ் C. 20 ஈஸ்வரன் சார் அருமையா சொல்லிடலாம். ஈஸ்வரன் சார். பாக்குறேன் சார். D sir. அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் பில்ட் ஆகும் பாருங்க. நீங்க கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். If you visit Oxford, you will see some interesting world. Sorry, E sir. If you visit Oxford, you will see something interesting old buildings. Beautiful. செம்மையா பண்ணிட்டார். If you visit Oxford, you will see some interesting old buildings. if class முன்னாடியே வந்திருக்குது, அதனால சிம்பிள் பிரசன்ட் அங்க போடுங்க. மெயின் கிளாஸ் புஷ் பண்ணிருக்கோம். சிம்பிள் ஃபீச்சர் will see. 20 க்கு E, there is no other one. 20 E, super. 21 சுமதி மேம்.